25 ஆண்டுகள சினிமா வரலாற்றுல பேசப்படாத மக்களை பற்றி பேச போறோம். ஆனா நமக்கு ஏன் பதட்டம் வருது? நம்ம கரெக்டா தானே வேலை செய்வோம். கரெக்டா ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்ல போறோம். ஆனா ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது? ஏன் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. பட் ஆனா அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப பொதுவா கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு ரொம்ப இயல்பா தெரிஞ்சிடும். ஒரு ஊருக்கு ரெண்டு ரெண்டு தனியா பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பையன் ஒரு பொருளை பங்கு போறது இல்ல உரிமை கோர்றது இல்ல, எப்பவுமே ஒரு சின்ன பிரஷர் இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரிசல்ராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படின்ற ஒரு காலனியில யாருக்கிட்ட எதை பேச போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருந்தது. யார்கிட்ட எதை பேச போறோம்? இப்போ அப்ப நான் என்னுடைய உரிமையை நான் எங்க கேட்கிறேன்னா, பொதுவது என்பது என்னன்னா, இங்க ஒரு ஊரா இருக்கு. ஊர்ல பலதரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு. அப்ப அங்க போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னவா தோணுனா, நீ எதுக்கு இங்க கேட்கிற? நீ இங்க பேசலாமா? உனக்கு இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம். நீ அங்க ஒழுங்கா இருந்துக்கலாங்க. நீ எதுக்கு இங்க இதை பேசி பிரச்சனையா மாத்துற? இதை பிரச்சனையா பேசலன்னா இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் நல்லா ஜாலியா சந்தோஷமா தானே இருந்தோம். நீ அங்க இருக்கிற, நான் இங்க இருக்கிறேன். நீ கோயில் திருவிழாக்கு வரியா? நீ அங்க இரு. நீ வரையா? இதை பார்த்துக்கோ. ஊர் பொது கிணத்துல நீ தண்ணி எடுக்க கூடாது. இல்ல ஊர் குளத்துல உனக்கு உரிமை கிடையாது. ஊர் பொது சொத்துல உனக்கு உரிமை கிடையாது. நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்க, அங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு இது நான் கொடுக்கவே இல்லையே. நீ எப்படி இவ்வளவு நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் இங்க படம் எடுக்கிறப்போ, கதை சொல்றப்போ, என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறப்போ, அந்த டைம்ல ஊர்ல ஒரு பொதுவுல பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்கிறப்போ எனக்கு நிகழ்ந்த, இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த, என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு. ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தணிஞ்சது. அட்டகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு அந்த பதட்டம் தணிஞ்சிச்சா? வெற்றி உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா உண்மையிலே அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதோட விமர்சன பங்கு என்ன? ஓகே, அது ஒரு சாரார் வெறும் காமெடி படமாவே பார்த்தாங்க. ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க, சில விஷயங்களை அதை பத்தி எழுதினாங்க. ஆனா மெட்ராஸ் எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்பதான் ஏதோ குறியீடுகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனராக இருந்தாரு. அப்புறம் மெட்ராஸுக்கு அப்புறம் திரும்ப வேற ஒரு படம் இயக்கியிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க.